அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இதுக்கு முன்னாடி நடந்த டெட் பேப்பர் 1 கொஸ்டின் பேப்பர். முதல் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. 121வது கொஸ்டின். இளஞ்சிவப்பு நிற குறியீடுகள் நில வரைபடங்களில் எதை குறிப்பிடுகிறது? ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா இளஞ்சிகப்பு. இதற்கான விடை ஆப்ஷன் டி, பன்னாட்டு எல்லைகள். 122வது கொஸ்டின். இவற்றில் எது புவிப்படத்தின் கூறுகள் இல்லை? இவற்றில் எது புவிப்படத்தின் கூறுகள் இல்லை? ஆப்ஷன் டி, நிறங்கள். 123வது கொஸ்டின். பொறுத்துக. லெஃப்ட் சைடில் வந்தவாசிப்போர், பாரிஸ் உடன்படிக்கை, பாண்டிச்சேரி உடன்படிக்கை, ஆற்காட்டு போர். ரைட் சைடில் 1771, 1755, 1760, 1763. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 124வது கொஸ்டின். சரியான இணையை கண்டுபிடிக்கவும். ஆப்ஷன் ஏ, மக்தப்கள் இடைநிலைப்பள்ளி, 1835ஆம் ஆண்டில் மெக்கேலேவின் குறிப்பு ஆங்கில கல்வி. சி, கரும்பலகை திட்டம் இடைநிலை கல்விக்குழு. டி, சாலப்போகம் கோயில்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள். இதில் வந்து எது வந்து சரியான இணை? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒன்லி பி. பி மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரி. 125வது கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது சரியாக பொருந்தவில்லை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், நாவிக். 126வது கொஸ்டின். இவற்றுள் எது சரியாக பொருந்தப்படவில்லை? ஆன்சர் ஆப்ஷன் டி, அப்துல் ரசாக், 16ஆம் நூற்றாண்டு. 127வது கொஸ்டின். கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியான வாக்கியத்தை தேர்வு செய்க. டேனியர்கள் 1620இல் தரங்கம்பாடியில் குடியேற்றத்தை நிறுவினர். 1862இல் டேனியர்கள் இந்தியாவிலிருந்து தங்கள் குடியேற்றத்தை ஆங்கிலேயருக்கு விற்றனர். தரங்கம்பாடியை டேனியர்கள் டானஸ்பர்க் என அழைத்தனர். சீகன்பால்கு தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவினார். சீகன்பால்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ, சி, டி சரி. 128வது கொஸ்டின். எது புறச்சட்டகம் பெற்றுள்ள விலங்கிற்கு உதாரணம்? ஆப்ஷன் பி, மீன்கள். பாக்சைட் என்ற வார்த்தை எந்த மூலையிலிருந்து பெறப்பட்டது? 129வது கொஸ்டின். பாக்சைட் என்ற வார்த்தை எந்த மூலையிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரெஞ்சு. 130வது கொஸ்டின். பொறுத்துக. லெஃப்ட் சைடில் சட்டப்பிரிவு 157 மற்றும் 158 ஏ. பி வந்து சட்டப்பிரிவு 63. சி சட்டப்பிரிவு 72. டி சட்டப்பிரிவு 361. ரைட் சைடில் துணை குடியரசுத் தலைவர், ஆளுநருக்கான சிறப்புரிமை, ஆளுநருக்கான தகுதிகள், நீதிமன்ற தண்டனை குறித்து. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 131வது கொஸ்டின். அதிகாலையில் புற்களின் இலைகளின் மேற்பரப்பில் பனித்துளி போன்ற நீர்த்துளிகள் காணப்படுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்நிகழ்ச்சியின் பெயர் மற்றும் அதற்கு காரணமான சிறப்பு செல்களின் பெயரை கூறுக. ஆன்சர் ஆப்ஷன் சி, நீர் வடிதல், ஹைடோ தோடுகள். 132. வேர்களற்ற நீர் தாவரம்.
ஆன்சர் உல்ஃபியா. 133வது கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள தாவரங்களில் இருந்து திறந்த விதைகளை உருவாக்கும் சூர்ப்பை அற்ற தாவரத்தை தேர்ந்தெடுக்கவும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள தாவரங்களிலிருந்து திறந்த விதைகளை உருவாக்கும் சூர்ப்பை அற்ற தாவரத்தை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் சி பைனஸ். 134, கார்போஹைட்ரேட்டுகள் குளுக்கோஸாக மாற்றும் நிகழ்வு எதற்கு உதாரணமாகும்? கார்போஹைட்ரேட்டுகள் குளுக்கோஸாக மாற்றும் நிகழ்வு எதற்கு உதாரணமாகும்? ஆப்ஷன் பி சிதை மாற்றம். 135வது கொஸ்டின், கோழிகளுக்கு உருவாகும் ராணிகெட் நோய். கோழிகளுக்கு உருவாகும் ராணிகெட் நோய் வைரஸ் நோய். 136வது கொஸ்டின், கார்போஹைட்ரேட்டுகள் என்பவை டேஸ் டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவற்றை கொண்ட கரிம கூட்டுப் பொருளாகும். ஆப்ஷன் பி ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன். 137வது கொஸ்டின், மனித எலும்புக்கூட்டின் மிக லேசான எலும்பு. ஆப்ஷன் சி ஸ்டெப்ஸ். 138வது கொஸ்டின், இரத்த சிவப்பு செல்கள் விரைவில் இறந்துவிட காரணம். இரத்த சிவப்பு செல்கள் விரைவில் இறந்துவிட காரணம். அதற்கு உட்கரு இல்லாமை. 139வது கொஸ்டின், ஈறுகளில் இரத்த கசிவிற்கு காரணம். ஆன்சர் ஆப்ஷன் டி வைட்டமின் சி. பின் வருவனவற்றுள் எது இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய் IDDM தொடர்புடையது அல்ல? ஆன்சர் ஆப்ஷன் டி இன்சுலினின் உற்பத்தி அளவு போதுமானதாக உள்ளது, ஆனால் அதன் செயல்பாடு குறைவாக உள்ளது. திண்ம இயக்க பொருட்களில் பயன்படும் ஆக்சிகரணி. 141வது கொஸ்டின், திண்ம இயக்க பொருட்களில் பயன்படும் ஆக்சி காரணி. ஆன்சர் ஆப்ஷன் சி NO3-. 143வது கொஸ்டின், நீரை முதலில் தயாரித்தவர் டேஸ் இவர். 2 டேஸ் உற்பத்தி செய்ததன் மூலம் அறியப்பட்டார் மற்றும் அதற்கு அவர் இட்ட பெயர் டேஸ். தயாரித்தவர் ஓகேங்களா, அறியப்பட்டவர், அதற்கு இட்ட பெயர். 142க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 143, எந்த வெப்பநிலையில் கார்பன் டை ஆக்சைடு உலர் பனிக்கட்டியாக மாறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ -57 டிகிரி செல்சியஸ். 144வது கொஸ்டின், 1 லிட்டர் கடல் நீரில் கரைந்துள்ள சோடியம் குளோரைடின் அளவு. ஆன்சர் ஆப்ஷன் பி 35 கிராம். 145வது கொஸ்டின், திட பனிக்கட்டியை தண்ணீராக மாற்ற தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு டேஸ் என வரையறுக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி உள்ளுறை வெப்பம். பின்வரும் உலோக கலவைகளில் ஆகாய விமானத்தின் உதிரி பாகங்கள் தயாரிக்க பயன்படும் இரும்பு உலோக கலவையின் எது? பின்வரும் உலோக கலவைகளில் ஆகாய விமானத்தின் உதிரி பாகங்கள் தயாரிக்க பயன்படும் இரும்பு உலோக கலவை எது? ஆன்சர் ஆப்ஷன் டி நிக்கல் இரும்பு. டீசல் என்ஜின்களில் எரிபொருள் பற்ற வைப்பு தாமதமாக அளவிட பயன்படும் அலகு.
டீசல் என்ஜின்களில் எரிபொருள் பற்ற வைப்பு தாமதத்தை அளவிட பயன்படும் அலகு. ஆன்சர் ஆப்ஷன் பி சீட்டேன் எண். 148. 69 கிராம் சோடியத்தின் மோல்களை கணக்கிடுக. சோடியத்தின் பொருண்மை எண் 23. மாஸ் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருண்மை அப்படின்னா மாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க 23. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி மோல். காற்றில் உள்ள பகுதி பொருட்களின் இயல்பு இடத்திற்கு இடம் சிறிதளவு மாறுபட காரணம். காற்றில் உள்ள பகுதி பொருட்களின் இயல்பு இடத்திற்கு இடம் சிறிய அளவு மாற காரணம். ஆன்சர் ஆப்ஷன் டி கரியமில வாயு, நீராவி, தூசு போன்றவைகளின் இயல்பு மாறுபடுதல். 150 கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எது கண்ணாடி தயாரிக்க பயன்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்டு ஆப்ஷன் சி சுட்ட சுண்ணாம்பு, சுண்ணாம்பு கல். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கண்ணாடி தயாரிக்க பயன்படுகிறது. டிஆர்பி பப்ளிஷ் பண்ண ஆன்சர் கீழே ஃபைனல் ஆன்சர் கீழே 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.